ஹாய் ஹலோ யால். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மில்க் ஸ்வீட். இந்த மில்க் ஸ்வீட்டை ஈஸி அண்ட் இன்ஸ்டண்ட்டாக 15 மினிட்ஸ்லேயே செய்து முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் 2 கப் மில்க் பவுடர், 1/2 கப் கீ எடுத்துக்கோங்க. அண்ட் தென் 1 கிளாஸ் ஆஃப் மில்க் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடிஷ்னலாக ஸ்வீட்காக 1 கப் ஆஃப் சுகர். கடாயை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எடுத்து வச்ச கீயை அதில் போட்டுக்கோங்க. கீ லைட்டாக மெல்ட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க பால் அதில் ஊற்றிக்கோங்க. பால் லைட்டாக சூடாகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அண்ட் தென் எடுத்து வச்சுருக்க சுகரை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கூட குறைச்சி போட்டுக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தென் எடுத்து வச்சுருக்க மில்க் பவுடரை 1 பை 1 ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா அதில் பால்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். கொஞ்சம் ஸ்லோவாகவே இன்க்ளூட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா அது ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பால்ஸ் மாதிரி வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நல்லா கொதி வரட்டும். அப்பப்போ நடுவில் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸ் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேவரட் ஸ்வீட் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.